வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். உத்தரப்பிரதேச அரசு ஜாதி மத வெறி அடிப்படையில் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது. அங்கே கன்வர் யாத்திரை என்ற ஒரு யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. கங்கையிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் நீண்ட பயணங்கள் செய்து நடைபயணமாக சென்று பிறகு அங்கே இருக்கிற சிவன் கோயிலில் அதை வைத்து வழிபடுவது என்ற ஒரு சடங்கு. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள். 15 நாட்கள் வரை இது நடக்கிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை இந்த பயணம், இந்த பக்தி சடங்குகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இதற்காக அவர்கள் செல்லுகின்ற பாதைகளிலெல்லாம் உணவு விடுதிகளை தங்கி அவர்கள் சாப்பிடுவார்கள். உணவு விடுதி நடத்துகிறவர்கள் இந்த 15 நாளில் ஒரு நல்ல வியாபாரம் நடக்கின்ற ஒரு சீசன், அதற்காக அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச அரசு ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இங்கே இருக்கிற அந்த ஹோட்டல்களில், அது பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் சரி, டீ கடையாக இருந்தாலும் சரி, தள்ளுவண்டியில வைத்து உணவுப் பொட்டலங்களை விற்கின்ற கடையாக இருந்தாலும் சரி, அல்லது தாவாக்கள் போன்ற கடையாக இருந்தாலும் சரி, அந்த கடையினுடைய பெயரை எழுத வேண்டும், கடையினுடைய உரிமையாளர் பெயரை எழுத வேண்டும், அவரது அலைபேசி எண்ணை எழுத வேண்டும். இது கண்டிப்பான உத்தரவு என்று இந்த பயணம் நடக்கிற இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு. இந்த புனித பயணம் நடத்துகின்ற நேரத்தில் இப்படி ஒரு கண்டிப்பான உத்தரவை ஏன் போட வேண்டிய அவசியம் இருக்கிறது? சிவ வழிபாடு நடத்துகின்ற பக்தர்கள் ஆதிக்க சாதியினராக, மேல் சாதியினராக இருந்தால் அவர்கள் தலித் கடையில் சாப்பிட மாட்டார்கள். அதுவும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற பிற மதத்துக்காரர்கள் கடையில் சாப்பிடுவதே சிவன் பக்தியில் இருக்கின்ற போது அது ஒரு பாவம், தோஷம் என்று கருதுகிறார்கள் என்ற அடிப்படையில் அரசாங்கமும் அதுதான் சரி, உங்களுக்கு நாங்கள் வசதியை செய்து தருகிறோம் என்று ஒரு உத்தரவை இப்போது போட்டு இருக்கிறது. மிக மிக கேவலமான ஒரு உத்தரவு. இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சியிலே இருக்கிற JDU, அதே போல பஸ்வான் கட்சியை சேர்ந்த அந்த ராஷ்டிரிய தள், இந்த கட்சிகள் எல்லாம் கூட இதுக்கு நீங்க உடனே அந்த உத்தரவை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாடி கட்சி போன்ற கட்சிகளும் இதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. இப்படி பச்சையாக ஒரு பக்தனாக இருக்கிறவன், சிவபக்தனாக இருக்கிறவன், சிவ வழிபாடு நடக்கின்ற காலத்தில் எந்தெந்த சாதி கடையிலே சாப்பிட வேண்டும், பிரமதத்துக்காரன் சிலையிலே சாப்பிடுவது கூடாது என்றெல்லாம் சொல்லுவது என்பது எவ்வளவு ஒரு கேவலமான செயல், அரசியல் சட்டத்திற்கு எதிரான செயல். இந்த கடவுள்கள் எல்லாம் இப்படி சொல்லி வைத்திருக்கிறார்களா? இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களா? அது மட்டுமல்லாமல் இங்கே எல்லாம் எந்த இடத்திலும் அசைவ உணவே இருக்கக்கூடாது. அசைவ உணவு கடைகளே மூடப்பட வேண்டும். அதுவும் இந்த உத்தரவில் சேர்த்து போடப்பட்டு இருக்கிறது. கடவுளுக்கும் உணவுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று கடவுள் சொல்லி இருக்கிறாரா? சொல்ல போனால் வேத காலத்தில் ஆரியர்கள் சாப்பிட்டதெல்லாம் மாட்டுக்கறிதான் என்று வேதங்களை சொல்லிக் கொண்டு இருக்கின்றன. அவர்கள் எப்போது சைவர்களுக்கு பிராமணர்கள் மாறினார்கள் என்று சொன்னால், புத்த மதம் இப்படி யாகங்களில் கால்நடைகளை போட்டு எரிப்பதை எதிர்த்து மிகப்பெரிய இயக்கத்தை நடத்தி, இந்த யாகங்கள் நடத்துவதற்கு எதிர்ப்பாக நடத்துகின்ற இயக்கத்திற்கு பிறகு புத்த மதம் செல்வாக்கு பெற்று வளர்ந்த நிலையில்தான் அவர்கள் தங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள், புத்த மதத்தை ஒழிப்பதற்காக, அதை சீரணிப்பதற்காக. இதுதான் வரலாறு. ஆனால் இப்போதும் அதே பழக்கத்தை படித்துக் கொண்டு கடவுளுக்கு ஏற்ற உணவு எது, அது அசைவ உணவா சைவ உணவா, சரி கடவுள் பக்தர்கள் என்ன உணவை சாப்பிட வேண்டும், அசைவ உணவா சைவ உணவா, அதுவும் பிரமத்து கடைகளில் சாப்பிடலாமா, இப்படியெல்லாம் ஒரு வேடிக்கை கூத்து பக்தியின் பெயரால் வகுப்புவாதம், சாதிவாதம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. உத்தரப்பிரதேச அரசும் அதை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பிராமணர்கள் உணவு விடுதி ஏராளமாக இருந்தனர். அதற்கு காரணம், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதிக்காரர் நடத்துகிற ஹோட்டலில் இன்னொரு சாதிக்காரர் போய் சாப்பிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கும் கூட ஒரு தலித் வெளிப்படையாக உணவு விடுதி நடத்த முடியாது என்ற நிலைதான் இருக்கிறது. எனவே பிராமணர்கள் பார்த்தார்கள், நாம் நடத்தினால்தான் எல்லா சாதிக்காரனும் இங்கு வருவான், வியாபாரம் நடக்கும் என்ற அடிப்படையிலே பிராமணால் உணவு விடுதி என்று போட்டு பிராமணால் என்ற பிராண்ட் நேமை வர்த்தகத்திற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள். பிராமணால் என்று சொன்னால் ஏனையவர்களை சூத்திரர்கள் என்று சொல்லுகிற இழிவு அடங்கி இருக்கிறது என்று கூறி பெரியார் இயக்கம் கூட அதற்காக போராட்டம் நடத்தி அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. எனவே இந்த பின்னணியில் இந்த சைவ பக்தர்கள் பிற சாதிக்காரர்கள் ஓட்டை சாப்பிடக்கூடாது, பிற மதத்துக்காரர்கள் சாப்பிடக்கூடாது என்ற உத்தரவை ஒரு அரசாங்கம் போடுகிறது என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு, அவமானம், அரசு சட்ட விரோதம் வேறு ஏதேனும் இருக்க முடியுமா? சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.